ஹல்லேலூயா, praise the Lord. தர்மியான இந்த கால வேளையிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலும் தேவனுடைய நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோமா தேவ ஜனமே. மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, அப்பா, இந்த நாளில உம்மை தொழுது கொள்வதற்கு நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தையை, தெய்வீக வார்த்தையை நமக்கு பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நம்ம நடக்கவும், உம்முடைய ஆவியின் ஆண்டவரே முழு வல்லமையில் நம்ம காணப்படவும் எங்களை நீர் வழிநடத்தும். நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்போமா ஆரம்ப பாடலுக்காக. Let us stand for the opening hymn. இந்த வேளையை நாம் நின்ற வண்ணமாக தேவனை நோக்கி பார்ப்போம். நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் நாம் வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை, இன்பமான நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நாம் முழங்கால் படியிடுவோமா, இல்லை அமருவோமா? அமர்ந்து கொஞ்ச நேரம் தேவனுக்கு எதிராக, அயலாருக்கு எதிராக செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Shall we do that? Hallelujah. Thank you, Jesus. இல்லை மன்னியும் ஆண்டவரே. இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்தை அனைவரும் மனம் திரும்புதலோடு ஏறெடுப்போம், சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனம் ஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம்
எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புதுவாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென், ஆமென். தேவனுடைய மன்னிப்பை இந்த வேளையில் நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் அவர் சேர்ப்பாராக. ஆமென், ஆமென். இந்த வேளையில் சுருக்க ஜெபம். இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட சுருக்க ஜெபம் பெந்தெக்கோஸ்து திருநாளுக்கு பின் வரும் 10ஆம் ஞாயிறு திருத்துவம் 9. Today's collect is Pentecost 10, Trinity 9. எழுந்து நின்று இந்த வேளையில் இந்த சுருக்க ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். மனித இனத்தின் பிதாவே, உமது ஒரே குமாரன் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை மரணம் அளவுக்கும் கீழ்ப்படிந்தவராய் இருக்கும்படி அவரை எங்களுக்கு தந்தீரே. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை எங்களிலும் இருக்கும்படி அருளும். அவருடைய மனத்தாழ்மையில் நாங்களும் பங்கு கொண்டு அவருடைய மகிமையில் அவரோடு வந்து சேர வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக சதா காலங்களிலும் ஜீவித்து அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். Hallelujah. Praise the Lord. மனிதன் எழுந்து நிற்போமா? Let us stand this moment now. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே, நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீ தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. தேவனே, எங்களை துதிக்க வைத்தருளும். Let us worship you Lord. Let us worship you Jesus. Let us worship you Lord. உம்மை துதிக்க வைத்தருளும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உற்சாகமாக இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஆண்டவரை தொழுது கொள்வோம். தேவ ஜனமே, எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலுமே நீங்க வாயை திறந்து நீங்க ஆண்டவரை துதித்தீர்கள் என்றால் ஒரு பெரிய அற்புதம் தேவன் செய்வார். அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர் என்று அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். தேவ ஜனமே, ஹalleluya. உற்சாகமாக பாடுவோமா? Praise you Lord. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே ஒழுகாமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. உம்முடைய கிருபைகளை தாங்கி வழிநடத்துகிறது ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகளை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரே, அக்கினி சோலையில் நாங்கள் வெந்து போகாமல் காக்கிறவராக இருக்கிறீர். அக்கினியில் சோலையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சோலையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே
கிருபை. தேவனே, எந்த சூழ்நிலையும் எங்களை நெருக்கிட்டாலும் நாம் பயப்பட போறதில்லை. நாங்கள் நசுங்கி போகவில்லை ஆண்டவரே. You are the one who builds and guides us, Jesus. Praise you, Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வல்லவர், நீர் நல்லவர். பல சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கினால் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கினால் போகாமல் கிருபை தாங்கினதே. ஹல்லே ஹல்லே லுயா, 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 ஹல்லே ஹல்லே லுயா. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் மேய்காமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் மேய்காமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. ஹல்லே ஹல்லே லுயா, 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 ஹல்லே ஹல்லே லுயா. Praise you, Lord. உடைய கிருபை எங்களை காக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை காக்குபவராக இருக்கிற ஆண்டவரே. Every day, every single day, Lord, எங்களை காக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்துபவராக இருக்கிறீர் ஆண்டவரே. We worship you, Lord. We worship you, Lord. We worship you, Jesus. ஆமாண்டவரே, தேவனே, எங்கள் வாழ்க்கையில் பயணத்தில் ஆண்டவரே எத்தனை சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் ஆண்டவரே, எத்தனை நெருக்கங்களை சந்திக்கிறோம் ஆண்டவரே. பயங்கரமான சூழ்நிலைகளும் கரடுமுரடான பாதைகளும் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. பயங்கரத்தின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீரின்றி எங்களுக்கு யார் உண்டு? நீரின்றி எங்களை ஆண்டவரே எங்களை கை தூக்கி எங்களை கரை சேர்ப்பதற்கு யார் உண்டு ஆண்டவரே? நீரின்றி ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றுமே இல்லப்பா. தேவனே, நீ சொன்னபடி நம்ம கேட்டு எவ்வளோ கரடுமுரடான தண்ணீர்கள் அடையும் ஆண்டவரே, நம்ம நடந்து செல்வோம் ஆண்டவரே. நம்ம நடந்து செல்வோம் ஆண்டவரே. எல்லாம் கூடும் ஆண்டவரே. Everything will be possible. Oh Jesus. தேவனே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசி எங்களை கரை சேர்த்தருளும் ஆண்டவரே.
சொன்னால் போதும் செய்வேன், காற்றும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காற்றும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காற்றும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காற்றும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆமாண்டவரே, எங்கள் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் எங்கள் பாதை காக்கிறவர் நீராக இருக்கிறீரே, எங்களுக்கு பயமில்லை. ஹார்மோனின் சேனை இஸ்ரவேலர்களை தொடர்ந்து சூழ்ந்து கொண்டதை போல என்னை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரே நான் பயப்பட போறதில்லை. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றும் ஆண்டவரே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதை காக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம்
பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், என் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. Worship you, Jesus. ஆண்டவரே, நீ சொல்கிற பாதையில் நம்ம நடந்து ஆண்டவரே எந்த சூழ்நிலைகளும் ஆண்டவரே அது தாண்டி செல்வதற்கு ஆண்டவரே நீர் கொடுக்கிற பலத்தில் ஆண்டவரே நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்களை இப்பொழுது நீர் ஆயத்தம் செய்தருளும். ஆண்டவரே எந்த மாதிரியான பலவீனங்களை நம்ம இப்பொழுது நெருக்கப்பட்டாலும், எந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் நம்ம காணப்பட்டாலும், தேவன் உம்முடைய பரிசுத்த கிருபை, உம்முடைய பரிசுத்த கிருபை, உம்முடைய பரிசுத்த கிருபை எங்கள் மேலே இப்பொழுது இறங்கி ஆண்டவரை எங்களை சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Lord, may your holy presence be on each and every single one of those children who are worshiping along with me at this moment, Lord. ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து உம்முடைய தொழுது கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபை, உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது அவர்களோடு இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். தேவனே, அவர்களுடைய இருள் வெளிச்சமாகவும் அவர்களுடைய சூழ்நிலை ஆண்டவர் விடுதலைக்கு நீர் கொண்டு வரும் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, மாள முடியாதது என்ன உண்டு? மாளக்கூடாதது எதுவும் இல்லை. ஆண்டவரே பயப்படாதே, கலங்காதே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்பி அவர்களை தேற்றும். தேவனே ஆண்டவரே, உம்மால கூடும், எல்லாம் கூடும். ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் உம்முடைய ஒரு வார்த்தையை சொல்லும். ஆண்டவரே, say one word and they will be healed and they will be delivered. Jesus, I pray, Lord, for every single child who's worshiping with me this moment, Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உங்களை கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஆண்டவரே அவர்களை தொட்டு சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இப்பொழுது நீ தந்த விடுதலைக்காக நன்றி, நீ தந்த சுகத்துக்காக நன்றி. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். Receive the miracle, receive the healing, receive the deliverance. The Lord is going to do greater and greater things in your midst today. We thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Lord. நன்றி, ஆராதிக்க நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி. உம்முடைய தெய்வீக வார்த்தை வரும் இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தால, உம்முடைய உயிர் உள்ள வார்த்தையால ஆண்டவரே உயிர் கொண்டு வரும். ஆண்டவரே ஜீவனை தாரும். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்று வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 22 33 வரை. Today's scripture reading is taken from the book of Matthew, chapter 14, verses 22 till 33. வசனம் 22. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்தது. எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களிடையே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக கடலின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது.
அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இதுவே தேவனுடைய வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, praise the Lord. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரதியாக இருக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களை மூடி, உம்முடைய வசனத்தில் எங்களை தேற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்று ஒரு அருமையான நாள். 2 காரியத்துக்காக நான் இதை சொல்கிறேன். முதலாவது, இன்று சிங்கப்பூர் தேசத்தின் தேசிய தினமாக காணப்படுகிறது. 55 வருடங்கள் ஆண்டவர் எங்களுடைய தேசத்துக்கு ஆசீர்வதித்து அருமையாக வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். Today is our national day. The Lord has blessed us. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ஹாப்பி நேஷனல் டே. ஹாப்பி நேஷனல் டே. such a wonderful thing. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட்-19 நிமித்தம் நிறைய மாற்றங்கள் எங்களுடைய தேசிய தினம் அந்த பெரேடுக்கும் மற்ற காரியத்துக்கும் அவங்க வச்சுருக்காங்க. இப்பொழுது நம்மளோட ஹார்ட்லேண்ட்ஸ்லேயே நம்ம பேஷுவலாக லேண்ட் பண்ண போகிறாங்க. மற்ற காரியங்கள் நீங்கள் குடியிருக்கிற வட்டாரத்தில் அங்கே நடைபெறும் இன்று. ஸோ இட்ஸ் a whole day event. I'm sure you will be able to catch it. அருமையாக இருக்கும். ஸோ today is our national day. Thank God. அருமையாக ஆண்டவர் நம்மளுடைய நாட்டை அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். இரண்டாவது, இது ஒரு விசேஷித்த ஒரு நாள். ஏனென்றால் 5 மாதத்துக்கு பிறகு இன்று நாம் மறுபடியுமாக சபையில் சேருகிறோம். இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் அநேகமாக உங்களுடைய நண்பர்கள், சில சபை உறுப்பினர்கள் இப்பொழுது Abundant Grace Presbyterian சபையில் அவங்க சேர்ந்து நற்கரணை ஆராதனையை இப்போ அவர்கள் பங்கு கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் 50 பேர் ஒண்டிதான் இப்பொழுது சபைக்குள்ளே வர முடியும். 9 மணி 11 மணி ஆராதனை இன்று நாம் தொடங்குகிறோம் 5 மாதத்துக்கு பிறகு. ஸோ ப்ரே along with us. Everything will be good. இது நல்ல ஒரு தொடக்கம். மறுபடியுமாக கூடிய சீக்கிரம் எல்லா காரியங்களும் சுமூகமாக போய் மறுபடியும் நாம் அனைவரும் சபைக்கு சேரலாம் என்று நாம் ஜெபத்தில் வைத்திருப்போம். ஆமென், ஆமென். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். லுக்கிங் ஃபார்வர்ட் ஸோ மெனி மந்த்ஸ். 5 மாதம் சபையில் சேராதது இன்று நம்ம சபையில் சேர்றோம். சச் அ வண்டர்ஃபுல் திங். இந்த கடந்த மாதங்களை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ காரியங்கள் உண்டாயிற்று, எவ்வளோ சூழ்நிலைகள். அநேகர் உலகம் முழுவதும் இந்த கோவிட்-19 நிமித்தம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிங்கப்பூரிலும் கூட அநேகர் இந்த கோவிட்-19 சூழ்நிலையினால், அந்த பேண்டமிக்னால, சர்க்கிட் பிரேக்கர்னால, ஃபேஸ் 1 இப்பொழுது ஃபேஸ் 2ல் நம்ம இருக்கிறோம். எத்தனையோ நிர்வாகங்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் இழுத்து மூடியிருக்காங்க. அநேகர் அவர்களுடைய வேலையை இழந்திருக்கிறாங்க. அநேகர் அவர்களுக்கு பண காசு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவர்கள் இழந்திருக்கிறாங்க. அநேகர் இந்த கோவிட்-19ஆல் பாதிக்கப்பட்டு, சில சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டு நோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். மனநோயாளிகளாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். ஆனாலும் சிலர் அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் அவர்கள் இழந்து இந்த கடந்த மாதங்களில் ரொம்ப கஷ்டத்தில் கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். But I want to tell you today, ஆண்டவரோட வசனத்தை உங்களிடத்தில் நான் தந்து உங்களை தேற்ற விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை தேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து சென்றாலும் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக நீங்கள் அதை கடந்து போக அவர் வகை உங்களுக்கு கொடுப்பார். He will be able to make you walk over your situations. So today God's word is going to encourage you. உங்களை தேற்றி
உங்களை வழி நடத்த நான் ஜெபிக்கிறேன். இன்று என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, நம் வாழ்க்கையின் புயல் காற்றுகளே இயேசுவோடு கடந்து செல்வது. நம் வாழ்க்கையின் புயல் காற்றுகளே இயேசுவோடு கடந்து செல்வது. வாக்கிங் ஓவர் த ஸ்டார்ம்ஸ் ஆஃப் லைஃப் வித் ஜீசஸ். இதுதான் என்னுடைய பிரசங்க தலைப்பாக இருக்கிறது. மத்தேயு 14வது அதிகாரம் வசனங்கள் 22 23. இப்பொழுது உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Please turn your Bibles with me to Matthew chapter 14 verses 22 and 23. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாய் இருந்தார். இதற்கு முன்பாக நீங்க பார்த்தீர்களானால் மத்தேயு அதிகாரத்தில் இந்த 22 23வது வசனங்களை பார்க்கிறதுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரளான ஜன கூட்டத்துக்கு மத்தியில் அவர் இருந்து பசியோடு இருக்கிற ஜனங்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் அவர் ஸ்தோத்திரம் செலுத்தி அதை பித்து 5000க்கும் மேலானவர்கள் இடத்தில் அவர் ஆகாரம் கொடுத்தார். He fed over 5,000 people. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அவர் என்ன செய்தார் என்றால், அவர்களுடைய சீஷர்களை அவருக்கு முன்பாக படகில் ஏறி நீ போ என்று கட்டளையிட்டார். Leave me alone, you all go ahead first என்று அவர் சொல்லி அவர் மலைக்கு தனிமையாக போய் ஜெபம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த பிரசனத்தில் முதல் குறிப்பாக உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறது, choose solitude over stridence. Choose solitude over stridence. சத்தத்தை பார்க்கையில் இயேசுவோடு தனிமையை நாடுங்கள். சத்தத்தை பார்க்கையில் இயேசுவோடு தனிமையில் நாடுங்கள். உள்ள வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம், முக்கியமாக சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையும் சத்தம் அதிகமாக இருக்குது. ஏன்னோ நீங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களுடைய டிவியை நீங்கள் திறந்தீங்கன்னா சத்தம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நிறைய ஜன கூட்டங்கள், சத்தம் அதிகமாக இருக்கும். எனக்கு சத்தம் இல்லாத ஒரு நாட்களில் நீங்கள் யோசிச்சேன்னா இந்த சர்க்கிட் பிரேக்கர், வெளியில் போனால் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வீட்டில் அடங்கி இருந்தாங்க. ஆனாலுமே சத்தம் கூடிக்கொண்டே இருக்கும். கை தொலைபேசியை நீங்கள் எடுத்தீர்களானா அது அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். There's noise all around us. இப்போ வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது வீட்டில் அதிக சத்தம் இருக்கும். There's so much of noise. 6 வாட்டி வேதாகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தனிமையாக போய் ஜெபம் செய்தார் என்று அதை நாம் பார்க்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் வசனங்கள் 1, 2, 14, 15 நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு 40 நாள் வனாந்திரத்தில் அவர் தனியாக சென்று அவர் உபவாசித்து ஜெபம் செய்தார். அந்த இடத்தில் பிசாசானவன் அவரை சோதித்தார். ஏனென்றால் ஆண்டவர் அவருக்கென்று வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம் உண்டாகத்தக்க அவர் தன்னை தாமே ஆயத்தப்படுத்தினார். 2வது மார்க் 6வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 34வது வசனத்தை பார்த்தீர்களானா, அவர் 12 சீஷர்களை வெளியே அனுப்பினார். அனுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தினார். அவரை இந்த ஊழியத்துக்கென்று ஆயத்தம் செய்து பிறகு அவர் ஜெபத்தில் தனித்திருந்தார். 3வது காரியத்தை பார்த்தீர்களானால் மத்தேயு 14வது அதிகாரம் வசனங்கள் 1-13 நீங்க பார்த்தீர்களானால், யோவான் ஞானஸ்தானன் ஹேரோது ராஜா அவரை கொன்று போட்ட பிறகு இங்கே இயேசு இந்த செய்தியை கேட்டு அவர் வருந்தினார் என்று பார்க்கிறோம். அந்த வருத்தத்தில் அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் கிட்டி சேர்ந்தார் என்று பார்க்கிறோம்.
4வது லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானா, ஆண்டவர் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்பாக அவர் எப்பொழுதும் ஜெபத்தில் தடித்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது என்ன முக்கியமான ஒரு முடிவு ஏனென்றால், அவர் 12 சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். 5வது, அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் சோகத்தில் அவர் இருந்த அந்த சூழ்நிலை, அந்த வேதனையில் ஆண்டவரை நோக்கி ஜெபத்தில் அவர் தரித்திருந்தார் என்று பார்க்கிறோம். 6வது லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்த்தீர்களானால், அவர் முக்கியமாக நாள் முடிவில் ஆண்டவரோடு அவர் தனிமையாக சென்று நேரம் ஜெபத்தில் செலவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். You see, Jesus was seen to focus on prayer, especially before important decisions and tasks ahead. And more importantly, he spent time with God on an everyday basis. ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளும் சத்தத்தையும் பார்க்கையிலும் அவர் அதை அதட்டி தனிமையாக ஆண்டவரை ஜெபத்தில் அவர் தேடுகிறார். He chose solitude with God over the stridence of the world. மத்தேயு 14வது அதிகாரம் வசனங்கள் 24லிருந்து 26 வாசிப்பது கேட்போமா? அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. தொடர்ந்து, இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். 26 படிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இரண்டாவது குறிப்பு, my second point would be, do not be afraid of the darkness. இருளை கண்டு பயப்படாதிருங்கள். 4வது ஜாமத்துல எவ்வளவு ஒரு இருளான ஒரு சூழ்நிலையில இங்க காற்று கொந்தளித்து கொண்டு இருக்கிறது, அலைகள் படகின் மேல் மோதி கொண்டு இருக்கிறது, படகு இங்கேயும் அங்கேயும் அது ஆடிக்கொண்டு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் நாட்டுல கலிலியா, இந்த சி ஆஃப் கேலிலி, அங்க ராத்திரி நேரத்துல ரொம்ப குளிரும். ஸோ கடல் தெளிவாக இருக்காது, மேகமூட்டமாக இருக்கும். மேகமூட்டமாக அந்த நடு ராத்திரியில ஒரு வெள்ளை உருவம் நடந்து வரதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, அவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க அந்த அந்த படகுல, பிசாசு பேய் அந்த மாதிரின்னு. நீங்க நடுவில் நீங்க நடந்து ராத்திரி ஒரு குவாய்ட்டான இடத்துல நீங்க நடந்து போனீங்கன்னா யாருமே இல்லை, இதுவா நீங்க நடந்து போறீங்க, ஏனோ ஒரு வெள்ளை உருவம் உங்களுக்கு முன்பாக நடந்து வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? துண்டை காணும் துணையை காணும் ஓடுவீங்களா இல்லையா? இங்க அவங்க ஓடக்கூட முடியாது. அவங்க துண்டை காணும் துணையை காணாதமா அவங்க கடல்ல குதிச்சாங்கன்னா செத்து போயிடுவாங்க. ஸோ they have nowhere to go, they are trapped. அங்கிருந்து உருவம் வருது. அங்கிருந்து அந்த உருவம் வரும் பொழுது ஆண்டவர் அவர் மறு உத்தரவு கொடுக்கிறாரு. He gives the assurance to the disciples saying, பயப்படாது இருங்கள். He says, do not be afraid. பயப்படாது இருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான இருள், எவ்வளவு பெரிய காற்று அலைகள் மோதினாலும் பயப்படாதிருங்கள் என்று அவர் சொல்கிறார். 27வது வசனத்தில் அவர் சொல்கிறார், உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். Take heart, it is I, do not be afraid. திடன் கொள்ளுங்கள் என்று
இங்கே அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். He is assuring them, I am not a ghost, I am God, it is I. அதே நம்ம டிரான்ஸ்லிட்டரே பண்ணணும், I am வருது, நானே என்று அவர் சொல்கிறார். நானே உங்களுக்கு முன்பாக இருக்கிறேன், I am here with you என்று இயேசு சொல்கிறார். Life storms are real. வாழ்க்கையில நடக்கக்கூடிய புயல் காற்றுகள் அது உண்மையானதுங்க. நம்மளோட வாழ்க்கையை அது அலை மோதி நம்ம இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஒரு ஒரு ஆழமான இருளுக்குள் வாழ்க்கையை நம்மளை வீசிடுங்க. And we face situations and circumstances like that every day. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். We face them every single day. ஆனாலுமே இங்க நீங்க பார்த்தீர்களானா அவர் ஸ்விம்மிங் பூல் மேல நடக்கலைங்க. இந்த மந்திரவாதிகளை நம்ம காட்டுவாங்க, இந்த ஸ்விம்மிங் பூல் மேல இலூஷன் காட்டுவாங்க, அத மாதிரி செய்யலைங்க. ஒரு ஆழமான கடல் நடுவுல, ஒரு புயல் காற்று நடுவுல, யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீருக்கு மேலாக, அந்த கடலுக்கு மேலாக அவர் நடந்து அந்த படகை நோக்கி அவர் செல்கிறார். That is something nobody, no human can do. It is not an illusion. It is God. அவர் மந்திரவாதி இல்லைங்க, அவர் ஆண்டவர். அவர் சிஷ்யர்களே அந்த இருளுக்கு நடுவில், அந்த கொந்தளிப்புக்கு நடுவில், அந்த ஆழமான இருளுக்கு நடுவில், அந்த புயலுக்கு நடுவில் அவர்களை சந்திக்கிறார். When things get difficult and scary, brothers and sisters, take these words for comfort, because Jesus will be there over your situation. உங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நீங்க சந்தித்துக் கொண்டு இருந்தாலும், கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக சொல்ல முடியாத சூழ்நிலைகளை நீங்க சந்தித்துக் கொண்டு இருப்பீங்க. ஆழமான சோகம், வேதனை, பிரச்சனைகள், நாளைக்கு எப்படி கடந்து போகிறேன் ஆண்டவரே என்று எவ்வளவோ மாதிரியான சூழ்நிலைகள் உங்கள் சூழ்ந்து கொண்டு வரும். ஆனாலுமே இந்த வார்த்தையை நீங்க உங்களுக்குன்னு எடுத்துக்கங்க. உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்றேன், திடன் கொள்ளுங்க. இயேசு தாங்க, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். He says, don't be afraid. It's him. He will be there with you. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நடுவில் அவர் வருவாருங்க. நீங்க இயேசு என்று கூப்பிட்டீர்களானால், ஜீசஸ் கம் டு மீ என்று சொன்னீர்களானால், அவர் உங்களை தேடி வருபவராக இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 23:4 வசனத்துல இங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me, your rod and your staff, they comfort me. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, இயேசு உங்களோடு இருக்கிறார் என்று. இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க, இயேசு உங்களோடு இருக்கிறார் என்று. The Lord is with you in all your situations. எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவர் ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை தேடி வருபவராக இருக்கிறார். மூன்றாவது குறிப்பை பார்ப்போமா? மூன்றாவது குறிப்பு, take that leap of faith. Take that leap of faith. விசுவாசத்தில் முன் செல்லுங்க. விசுவாசத்துல நீங்க முன் செல்லுங்க. இங்க மத்தேயு 14வது அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிப்பதை கேட்போமா? பேதுரு அவரை நோக்கி, இங்க பேதுரு இயேசு வருகிறத பார்க்கிறான். இயேசு சொல்கிறார், திடன்கொள், பயப்படாதிருங்க, நான் தான் இங்க இருக்கிறேன்னு சொல்லும் போது இங்க பேதுரு சொல்கிறான், பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே என்று சொல்கிறார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். So he is now asking him a request. If there's really you, Jesus, if there's really you in the midst of the darkness, அந்த இருள் மத்தியில், அந்த கொந்தளிப்பின் மத்தியில்,
அந்த புயல் மத்தியில் உண்மையாகவே நீராக இருந்தால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று இங்க பேதுரு சொல்கிறான். அத்தனை சிஷ்யர்களை பார்க்கலும் இங்க பேதுரு அவர் சொல்ற வார்த்தைக்கு, அவர் சொல்ற கட்டளைக்கு அவனும் மறு உத்தரவு கொடுத்து அவன் கேட்கிறான் கேள்வியே. அதற்கு இயேசு என்ன சொல்கிறார்? அதற்கு அவர் வா என்றார். வா என்றார். He says, come. அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடக்கிறார். It's humanly impossible. It cannot be done. It cannot be done. Peter cannot believe his eyes. அவன் கண்களால் அவன் யோசிக்க கூட இல்லைங்க. அவனுடைய கட்டளையை கேட்டு சீக்கிரமாகவே அவன் நடக்க ஆரம்பிச்சு. He starts to walk. He starts to walk. He says, Jesus is calling you. ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு ஆழமான பயங்கரமான ஒரு சூழ்நிலையில நீங்க காணப்பட்டாலும், விட்ட முடியாத ஒரு சோகத்துல நீங்க காணப்பட்டாலும், வேதனையில நீங்க இருந்தாலும், பண பிரச்சனையில நீங்க இருந்தாலும், உங்க வேலை உங்களை விட்டு போய் எல்லாமே உங்களை கைவிட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்க காணப்பட்டாலும் நீங்க பயப்படாம இருங்க. Do not be afraid. ஏன்னா ஆழத்தின் மேலாக ஆண்டவர் அவர் நடந்து வரார் என்றால் உங்களையும் அந்த ஆழத்தின் மேலும், அந்த ஜலத்தின் மேலும், அந்த கடலுக்கும் மேலாக, அந்த கொந்தளிப்புக்கு மேலாக உங்களையும் நடக்க வைப்பார். ஆமென். He will make you walk above your situations. Peter cannot believe his eyes and his ears when he saw Jesus standing on the water. He wanted to be there with him. அவரோடு அவர் இருக்கணும் என்று ஆசைப்பட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ அங்கே இரு, நான் தான் தேவன், என்னால தான் நடக்க முடியும் என்று அவர் சொல்லலைங்க. அவர் சொல்றாரு, வா, come towards me. Brothers and sisters, when we obey and follow Jesus, we too can walk out into any of the situations and miraculously over the storm. அவரே நோக்கி நாம் பார்த்து நடக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயம் நம் நிமித்தம் அவர் செய்வார். ஆமென். He will use us. He will use us to overcome the situation. சூழ்நிலை மேலாக, அந்த தண்ணீருக்கு மேலாக ஆண்டவர் நடக்கிறது போல உங்களையும் என்னையும் நடக்க வைப்பாருங்க. ஆமென். ஆமென். But you got to be very, very careful. ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசை பார்த்து நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏனென்றால் பிசாசானவன் அவன் கச்சிக்கிற சிங்கம் போல உங்களை வகை தேடுவான். அவன் உங்களை ஒரு ஆவிக்குரிய சோம்பல்ல உங்களை தூக்கி போட்டுருவான். இந்த காலகட்டத்தில் அநேக கிறிஸ்தியர்கள் ஒரு ஆவிக்குரிய சோம்பல்ல இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் கம்ப்ளேசன்சி. பைபிள் படிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை, சபைக்கு பல நாட்கள் போகாத படிக்கும். அவங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே வெகு தூரமாக போகுது. Throwing to spiritual complacency. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை பார்க்கறது கூட உங்களுக்கு தோணாது. பரவாயில்ல, பார்ப்போம், அப்படியே படுத்துக்கிட்டு பார்ப்போம். He wants us to sit in the boat and be afraid to attempt things for God. அப்படியே அந்த படகுல உட்கார்ந்துருக்கிற மற்றவங்க பரவாயில்ல, இங்கே இருப்போம், நம்ம இங்கே சுகசா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், எதுக்கு அங்கே போனோம், அப்படியே இங்கே இருப்போம், பரவாயில்ல, அவங்களா செய்யட்டும், இவங்களா போட்டோம், எல்லாரும் போறாங்க, போட்டோம், பைபிள் சரி போறாங்க, போட்டோம், நம்ம இங்கே இருப்போம், பரவாயில்ல, நமக்கு எதுக்கு, நமக்கு ரொம்ப வேலையா இருக்கு, ரொம்ப மலாசா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு. He wants us to be with the rest who tell you don't go. எதுக்கு நீ போற? Why you want to go? Wow, now you become so holy. You want to go? இந்த மாதிரிலாம் ஆளுங்க சொல்லுவாங்க. Be very, very careful, because these are people who are influenced by the devil. Be very careful. God wants to bring you out of the situation, but the devil wants to keep you there. நீ இங்கே இரு.
எங்கேயும் போகாது. சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இப்பொழுது இந்த விசுவாசத்தில் நீங்க முன் செல்ல வேண்டும், அங்கேயே இருக்கணும் சொல்ல, விசுவாசத்துல முன் செல்லணும்னு சொல்றாரு. நம்ம விசுவாசத்துல அந்த படகுல இருந்து நம்மள இறங்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணுங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த விசுவாசம் நடக்கணும். வில்லியம் கேரி அவர் இந்தியாவுக்கு ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரராக மிஷனரியா வந்தார். பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸே அவர் இந்தியா தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, expect great things from God and attempt great things for God. ஆண்டவரிடத்தில் பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பாருங்கள், பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். Expect great things from God, attempt great things for God. தொடர்ந்து படிப்போமா? மத்தேயு 14வது அதிகாரம் வசனங்கள் 30-31. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பாருங்க, இங்க அவன் ஒரு அற்புதமான ஒரு காரியம் செய்யறான். அற்புதம் என்னன்னா, அவன் படகட்டு காலை கீழே வச்ச பிறகு அங்க எந்த ஒரு கல்லும் இல்லை நடுக்கடல்ல. அவன் தண்ணீர் மேல் நடக்கிறான். ஏன் நடக்கிறான்னா, அவன் ஆண்டவரை பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறான். இயேசுவை பார்த்து அவன் நடந்து போய் கொண்டிருக்கான். he is walking towards Jesus. இயேசு அங்க நிக்கிறாரு, வா கம். அவன் நடந்து போயிருக்கிறான். நடந்து போய் இருக்கிற போது திடீர்னு அவன் நிக்கிறான். குளிருது. ஓ வெரி கோல்ட். இட்ஸ் வெரி டீப். நான் இங்க ஜலத்தின் மேல நிக்கிறேன். ரியலைசேஷன் sinks in. doubt occurs. சந்தேகம் வருது. ஐயோ நான் முழுக போறேன். இவ்வளவு நேரம் நடந்தவன் பார்க்கல. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் கிட்ட வந்துட்டான். ஆனா பயம் உண்டாயிட்டு. ஏன்னா அவன் ஆண்டவர் இடத்துல தான் கண்ணு எடுத்துட்டான். he took his eyes away from the Lord. he looked at his situation. இயேசுவின் இடத்துல அவன் கண்ணை வெளியே எடுத்து அவன் சூழ்நிலையா பார்க்கறான். அவன் இவ்வளவு நேரம் அவன் அற்புதமாக தண்ணீர் மேல் நடந்து அவன் கண்ணால பார்க்கல, அது யோசிக்கல. திடீரென்று சடன்லி அவனோட சூழ்நிலையை அவன் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான். என் 4வது குறிப்பு, my 4th point is do not be distracted. Don't be distracted. திசை திரும்பாமல் இருங்க. அவன் ஆண்டவரிடத்தில் இருந்து அவன் கண்களை அவன் ஏறெடுத்து பார்த்து அவன் நடந்து போனான். அவனை திடீர்னு ஆண்டவர் இடத்துல கண்களே அவனை எடுத்து சூழ்நிலையை பார்க்கும்போது அவன் முழுக ஆரம்பிச்சான். See brothers and sisters, ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Fear not, I am with you. Be not dismayed. I am your God. I will strengthen you. I will help you. I will hold you with my righteous right hand. நிறைய பேர் ஆண்டவரோட கிட்டி சென்று அவங்க நடந்து போறாங்க. They keep their eyes on the Lord. ஆனா சூழ்நிலைகள் கொந்தளிக்கும் பொழுது, கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக் ஆஃப் பண்ணிட்ட போது முடிஞ்சது, பாய் ஃப்ரெண்ட் பிரேக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது. They don't look at God anymore. They look at the situation. வேலை போனிச்சுன்னா முடிஞ்சது. திடீர்னு டாக்டர் ஏதாவது ஒரு கெட்ட நியூஸ் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது. நான் உண்மையிலேயே சொல்றேங்க, உங்க மத்தியில இன்று நான் பிரசங்கம் செய்யறேன். என்னோட வாய் இந்த பக்கம் ரொம்ப பெருசா வீங்கி இருக்கு. ஏன்னா அவரோட விஸ்டம் ட்ரூத் இன்ஃபெக்ஷன். டாக்டர் எனக்கு நிறைய மெடிகேஷன் கொடுத்துருக்கிறாரு. ஆன்டிபயோட்டிக்ஸ்ல இருந்து
பல பல பெனடால்ஸ்லேருந்து பெயின் கில்லர்லேருந்து அவர் அதுக்கு மேலே சொன்னார், நீ இதெல்லாம் போட்டால் கூட உன் வாய் ரொம்ப வலிக்கும், இந்த வர செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒரு சர்ஜரி இருக்குது, பேச ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னார். உண்மையிலேயே கடந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ரொம்ப தவிச்சேன் இந்த வாய் வலியால். இன்று நான் எப்படி பிரசங்கம் செய்ய போகிறேன், எப்படி ஆராதனை செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியாம இருந்தேங்க. அதுதான் உண்மை. காலையில நான் எழுந்திருக்கும் போது சரியான வலி. எனக்கு இங்கிருந்து என்னோட லிம் நோட்ஸ் வந்து எல்லாம் இங்கிருந்து. ஆனாலுமே என் சூழ்நிலையை பார்க்கையிலும் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, நீர் உம்முடைய கிருபையால் என்னை சந்தியும். அதனால்தான் நான் ஆராதிக்கும் பொழுது சொன்னேன், கடலின் மேல் நடந்து அற்புத பாதைகள் எனக்கு முன்பே செல்வதால் எனக்கு இல்லை கவலை. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பிரதான தேவனாக இருக்கிறார், பிரதான மருத்துவராக இருக்கிறார். இப்பொழுது உங்கள் மத்தியில் அந்த சேவை செய்தியை கொடுக்கிற எனக்கு உண்மையிலே வலிக்கலைங்க. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், என்னோட இருக்கிற ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. ஆமென். God is such a wonderful God. Focus on Him. Focus on Jesus. Focus on Jesus every day. ஒவ்வொரு நாளும் அவரோட நடக்கிற அந்த ஃபோக்கஸ் நீங்க வச்சுக்க. Focus on studying the scriptures. ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவ வசனத்தை தியானிக்கிறதோடு நீங்க உங்க கவனத்தை செலுத்துங்க. Focus on your daily prayer life. ஒவ்வொரு நாளும் உங்களோட ஜெப வாழ்க்கைய மேல் நீங்க கவனத்தை செலுத்துங்க. Focus in your church corporate prayer fellowship. உங்களுடைய சபை உறுப்பினர்களோட ஐக்கியத்தையும் உங்களுடைய செல் குரூப் உங்களுடைய சபையின் காரியத்துல கவனத்தை செலுத்துங்க. So that if we walk together, we keep the focus on Jesus together. Amen. அங்க பேதுரு முழுகும் பொழுது ஆண்டவர் கையை நீட்டி அவர் எழுப்பினார். நம்ம ஆண்டவரோடு நடக்கும் பொழுது எந்த சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டாலும், நம்ம விழுந்தாலும் ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். He is able to. Don't be afraid. Focus. Do not take your eyes away from Jesus. Do not take your eyes away from Jesus. எபிரியர் 12வது அதிகாரம் வசனங்கள் 1-2 எபிரியர் புத்தகத்தை எழுதியவர் சொல்கிறார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். See, Jesus is the founder and the perfecter of our faith. And He has endured the cross for us. And now today He has given us this time. And He has given us this race. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார் இயேசு. Once you take your eyes off Him, you will fall. You will fall. நிறைய பேர் ஆண்டவர் விட்டு அவர்களுடைய கண்களே அவங்க வேற திசையா திருப்பி அவங்க விழுகிறத நான் பார்த்துருக்கிறேன். கஷ்டத்துல இன்னும் ஆழமாக விழுகிறதும், வாழ்க்கை முழுவதும் திசை மாறி போகிறது நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Because God wants you to continue believing in all your circumstances.
இம்மட்டும் வழி நடத்தின தேவன் உன்னை இன்னும் வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். Keep your eyes on Jesus and finish the race well. இறுதி குறிப்பாக, know that Jesus is God and God over all. இயேசுவே தேவனாக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலான தேவனாக இருக்கிறார் என்று அறிந்து கொள். பேதுருவும் இயேசுவும் படகுக்கு அவர்கள் வந்த பிறகு உண்மையாகவே மெய்யாகவே நீ தேவன் குமாரன் என்று அவரை தொழுது கொள்ள அவர்கள் தொடங்கினார்கள். Because they saw Jesus. அவர் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர்கள் கண்ணால பார்த்தார்கள். ஏன்னா இங்க அவர் படகுக்கு கிட்ட இல்லைங்க, பேதுரு இருந்த இடத்துல நடந்து வந்து அவன் விழுந்தான். அந்த இடத்துல கை தூக்கினாரு. அவர் கை தூக்கின பிறகு நான் விசுவாசிக்கிறேன், அந்த இடத்துல இருந்து அவன் படகுக்கு இயேசுவோட மறுபடியும் நடந்து சென்றான். Amen. He walked back on the water again with Jesus by his side. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் முடியாது என்ற தரத்துக்கும் ஆண்டவர் முடியும் என்று அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். You will be able to. The impossible will become possible. Fix your eyes on Christ. No matter what you are going through. No matter what you are going through, because God's love is real. அவர் உம்மை விட்டு விலக மாட்டாருங்க. எங்களுடைய உதவி எங்கிருந்து வருதுங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதக்காரன் 121வது சங்கீதம் 1வது வசனத்தை சொல்கிறான். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அவன் சொல்கிறான். நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சூழ்நிலைகளும் புயல் காற்றுகளுக்கும் மேலாக உங்களாலும் நடக்க முடியும். அது உங்கள் சொந்த பலத்தால் நடக்க முடியாது. ஆனா இயேசுவை நீங்க பற்றி கொண்டு, நீங்க தரித்து கொண்டு, இயேசுவே எனக்கு நீங்க வேணும், Jesus I need you, I need you. நீங்க கிறிஸ்துவராக இருக்கலாம், நீங்க தேவனை அறியாத பிள்ளையாக இருக்கலாம். இப்பொழுது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஜீசஸ் கம், இயேசுவே இருக்கிற இடத்துல வாரும் என்று நீங்க சொன்னீங்களானா, நீங்க மூழ்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி அவர் உங்களை ரட்சிப்பாருங்க. 5 குறிப்புகளை கொடுத்த. முதலாவது, சத்தத்தை பார்க்கிலும் இயேசுவோடு தனிமையை நாடுங்க. இருளை கண்டு பயப்படாதிருங்க. விசுவாசத்தில் முன் செல்லுங்க. திசை திரும்பாமல் இருங்க. இயேசுவே தேவன், எல்லாவற்றுக்கும் அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். தேவனே, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கருணையும் உம்முடைய ஆசீர்வாதமும் கரம் இருப்பதற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் தேவன் என்று அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தும். ஆண்டவர் தேவனே, எவ்வளோ ஆழமான இருளில் இவர்கள் காணப்பட்டாலும், எந்தெந்த மாதிரியான கொந்தளிப்பு இவர்களோட வாழ்க்கையில அடித்தாலும், ஆண்டவரே, அலைகள் மோதினாலும் நீங்கள் அவர்களுக்கு சொல்கிற வார்த்தை, பயப்படாதீர், do not be afraid, பயப்படாதீர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை நீர் ஆசீர்வதி, பாதுகாத்துக் கொள்ளும், நீரே வழி நடத்தும். நன்றி செலுத்துகிறேன் தேவனே. துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர், காசோலை, பேநாவ் யூஇஎன் மற்றும் பேநாவ் QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய டிபிஎஸ் கரண்ட் அக்கவுண்ட் 018-765-3. பேநாவ் யூஇஎன் வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய யூஇஎன் நம்பர் T08CC4067HGEN. உங்கள் கட்டணங்களை பேநாவ் QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். ஹalleluya, praise the Lord. இந்த தசமபாக காணிக்கை எப்படி செலுத்துவது என்று நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் செலுத்தி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு நல்ல நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இன்று நீங்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீர்களானால் இதே நேரத்தில் abundant grace presbyterian சபையில் நமக்கும் ஆராதனை இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பல மாதங்களுக்கு பிறகு இந்த COVID-19 சூழ்நிலையினால சபைகள் முற்றிலுமாக அது அடைக்கப்பட்டு இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி நமக்கு ஆராதனை அதை தொடங்க அரசாங்கம் நமக்கு அந்த அலவன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. abundant grace presbyterian சபையும் அந்த அலவன்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் 9 மணிக்கும் 11 மணிக்கும் நமக்கு ஆராதனை அது இருக்குது. இந்த ஆராதனையில் 50 பேர் ஒண்டி தான் கலந்து கொள்ள முடியும். அநேகர் நீங்கள் உங்கள் பேரை கொடுத்துருந்தீங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் அநேகர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சில கஷ்டம் சில சூழ்நிலைகள் இருக்குன்னு. we are still in the process, bear with us. தயவு செய்து எங்களோடு நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. ஏன்னா எப்படியாவது முற்றிலுமாக இந்த வர வாரத்தில் மற்ற டீதிங் ப்ராப்ளம்ஸ்லாம் ஓகே ஆகிடும். ஆனால் ஐ வாண்ட் டு தேங்க் த டீம் which worked on this. பின்னால் வேலை செய்த இந்த டீம் வந்து ரொம்ப கடினமாக இந்த ஆராதனை கொண்டு வருவதற்காக இந்த கூகுள் டாக்குமெண்ட் மற்ற காரியங்கள் இந்த எல்லா டேட்டா பேஸும் அவங்க ஒன்றா வச்சு அனுப்பி ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் த டீம். அருமையாக செய்தார்கள். அதை வெளியாக்கின பிறகு புதன்கிழமை அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ண பிறகு அநேகர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி 2 ஸ்லாட்ஸும் 9 மணிக்கும் 11 மணி உள்ள ஆராதனை முழுவதும் அந்த சீட்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்க. வாலண்டியர் பண்ண அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். It's such a wonderful day. Today at this moment we will be worshiping there. ஆனாலுமே நீங்கள் இந்த நற்கரண ஆராதனை அது 1 மணி நேரம் நடைபெறும். 9 மணிலேருந்து 10 மணி, 11 மணிலேருந்து 12 மணி பாட முடியாது. இது வந்து அரசாங்கத்தின் நிபந்தனை, பாடக்கூடாது. ஸோ 1 மணி நேரத்தில் நம்ம சுருக்கமான ஒரு பிரசங்கத்தையும் பிறகு நற்கரணை ஆராதனையும் நாங்கள் உங்களிடத்தில் கொண்டு வந்து நம்ம அந்த இடத்திலிருந்து மறுபடியும் வீடு செல்லுவோம். உங்களுடைய ஒத்துழைப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காட்டியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த ஆராதனையில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கலாம். தயவுசெய்து அடுத்த ஆராதனைக்கு உங்களுடைய பேர், உங்களோட ஐசி மற்ற காரியங்களில் நீங்கள் புக்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். Amen. Such a wonderful day. Today is National Day. Happy National Day to all of you. சிங்கப்பூர் 55 வருடங்கள் 55 years we've been blessed. இந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலும் இந்த வருடம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை அவர் தாங்கி எங்களை வழி நடத்தினார். Amen. Amen. சற்று நேரம் கண்களை மூடி தேசத்துக்காக ஜெபிப்போமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் தேவனே, ஆண்டவரே, எங்கள் சிங்கப்பூர் தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, 55 வருடங்கள் எங்களுக்கு நீ தந்தருளி எங்களை பாதுகாத்து வழிநடத்தினதற்காக நன்றி.
ஆண்டவரே எங்கள் அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நீரே அவர்களுக்கு உம்முடைய ஞானமும் அறிவும் தந்து இம்மட்டும் வழிநடத்தினீர். இன்னும் அவர்கள் இந்த அரசாங்கத்தை, இந்த நாட்டை ஆண்டவரே அவர்கள் வழிநடத்த ஆயத்தம் செய்தருளும். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நாட்டுக்காக நன்றி, சிங்கப்பூர் தேசத்துக்காக நன்றி. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதியும். இன்னும் செழிப்பாக இந்த தேசத்தை நீர் கொண்டு வந்து ஆண்டவரே மற்றவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நீர் மாற்றும். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த கடந்த வாரங்களாக, இந்த கடந்த மாதங்களாக நம்ம அநேக ஆன்லைனில் ஜூம் மூலமாக நம்ம உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் கொண்டு வந்துருக்கோம். முக்கியமாக எல்லாரும் நம்மளோட லிவிங் ரூம் மினிஸ்ட்ரி செல் குரூப்ஸை நம்ம வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு கொண்டு வரோம். யூத் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வரோம். அப்போ எஸ்எஸ் கவுன்சில், எஸ்எஸ் லேடிஸ் உங்களுக்கு கொண்டு வராங்க. பிறகு சிறுவர்களுக்கு சண்டே ஸ்கூல் ஆன்லைனில் கூட இருக்குது. நிறைய எஃபர்ட் இதுக்கு முன்பாக இருந்து இவர்கள் செய்கிறார்கள். நம்ம இந்த சபையிலிருந்து உங்களுக்கு கொண்டு வரோம். நீங்களும் இதை கலந்து கொள்ள நம்ம ஜெபிக்கிறேன். வாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சபைக்கு போக முடியுது, ஆனால் நம்ம ஒன்றாக இன்னும் சேர முடியாது. we can't come together as big groups. ஸோ இந்த ஆன்லைனில் சேர நம்ம பைபிள் ஸ்டடி, the Zoom meetings, ப்ளீஸ் கம் அலோங், ப்ளீஸ் கம் அலோங். ஏன்னா நம்ம இப்போ உபாகம புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறோம். அந்த உபாகம புத்தகத்தை இன்னும் ஆழமாக நம்ம படித்து, ஆழமாக நம்ம தெரிந்து, ஆண்டவர் எப்படி இஸ்ரவேலர்களை வழி நடத்தினாரோ இன்று நம்மளையும் அவர் வழி நடத்த அவர் வல்லவர் என்று அறிந்து நம்ம அதை கலந்து கொள்ளுவோம். உற்சாகப்படுத்துகிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய செல் குரூப் மெம்பர், செல் குரூப் இல்லாதவங்க, அவங்களுக்கு லிங்க் அனுப்புங்க, வர சொல்லுங்கள். வாலிபர்கள் தயவுசெய்து கலந்துங்க. கம் அண்ட் ஜாயின் இன் த பைபிள் ஸ்டடி. ஆண்டவரோட வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வகையில் நம்ம இன்னும் பலவீனர்களாக இல்லாதபடிக்கு பலவான்களாக நம்ம மாறுவோம். ஆமென், ஆமென், ஆமென். பிறந்தநாள் வாழ்த்துக்களை பார்ப்போமா? இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய பிள்ளைகளுக்காக இந்த வேலையை ஜெபிப்போம். அதே வேளையில் திருமணம் நாளை கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். கண்களை மூடி தேவனிடத்தில் அவர்களை ஒப்புக் கொடுப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய உம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இணையத்தின் வழியாக பார்த்து ஆண்டவரே, இந்த வாரம் என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை நீர் ஆசீர்வதியும். இவர்களை போகிலும் வருகிலும் இவர்களை பாதுகாத்து கொள்ளும். நீடிட்ட நாட்கள் இவர்களுக்கு தந்து ஆண்டவரே இவர்களை நீர் வழி நடத்தும். அப்பா, நன்றி செலுத்துகிறேன். திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளையும் உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவனே, இந்த தம்பதிகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைக்குள் இவர்களை மூடி இந்த குடும்ப வாழ்க்கையை நீர் இன்னும் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே பா, நன்றி. நீரே ஆண்டவரே இந்த குடும்பத்தின் நடுவில் நின்று ஆண்டவரே வழி நடத்தும். பா, நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் இருந்தாலும் தேவனே உம்மிடத்தில் கண்களை அசையாமல் உம்மையே நோக்கி பார்த்து வரத்தக்க ஆண்டவரே எங்களை நீர் ஆயத்தம் செய்து வழி நடத்தும். பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்படும் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதியும். நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றுக்கும் சதா காலங்களிலும் உம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.